ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் மேட் எக் பப்ஸ். இது வந்து பேக்கரி பப்ஸ் மாதிரி இருக்காது, இது வந்து ஹோம் மேட் எக் பப்ஸ். கண்டிப்பாக எக் பப்ஸ் மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். இந்த ஈஸியான ஹோம் மேட் எக் பப்ஸ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சரி வாங்க இப்போ இந்த ஹோம் மேட் எக் பப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 3 முட்டையிலேருந்து நமக்கு வந்துட்டு 6 பப்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு பப்ஸில் வந்துட்டு பாதி எக் தான் வைக்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கடையில் கொஞ்சமாக இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த இஞ்சியை தட்டி வச்சுருக்கோம்ல, இந்த இஞ்சி சேர்த்திக்கலாம். அதில் இது ஒரு சின்ன துண்டு இஞ்சி லேசாக வதங்கினதும் அந்த வெங்காயத்தையும் சேர்த்திடலாம். வெங்காயத்தை பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்திடுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதில் பாருங்க, வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாஸ்லாம் சேர்த்திடலாம். இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். இதில் இந்த மசாலாவில் லேசாக பச்சை வாசனை இருக்கும், அது போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க போதும். இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணி ட்ரை ஆகணும், ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம செய்கிற பப்ஸ் வந்துட்டு சொததான் ஆகிடும். அதனால நல்லா ட்ரையாக பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை. பாருங்க, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, நம்மளோட மசாலா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து கரம் மசாலா பொடியோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்க்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நான் இன்னைக்கு போடலை கரம் மசாலா பொடி. இப்போ இதை இறக்கி நம்ம தனியாக வச்சிடலாம், இது ஆறட்டும். இப்போ வந்துட்டு நம்ம பப்ஸுக்கான அந்த ஷீட் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மைதா மாவை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தண்ணியான பேட்டராக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக வரணும். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். பப்ஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஷீட் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. அது வந்துட்டு பல லேயராக திருப்பி தேய்ச்சி வெண்ணெய் தடவி இல்லைன்னா டால்டா தடவி ஃப்ரீசரில் வச்சு எடுத்து திருப்பி தேய்ப்பாங்க. நாம் இன்றைக்கி அந்த ப்ராசஸ் செய்ய போகிறதில்ல. நம்ம ஈஸியாக எப்படி பப்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அப்படியே பப்ஸ் மாதிரி லேயராக அப்படி வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கிட்டத்தட்ட பப்ஸோட டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த ஷீட் வந்துட்டு ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். திருப்பி ஒரு ஷீட் மேலேயும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடணும், இல்லைனா 2 ஷீட்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஷீட் வந்து ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த பேனில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம அப்பம்லாம் எப்படி ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்குல்ல, அது திருப்பியும் இந்த பாத்திரத்துலேயே ஊற்றிடுங்க. நமக்கு சன்னமான ஷீட்டு தான் வேணும். இப்போ மீடியம் ஹீட்டில் இப்படியே வேகட்டும். இது பாருங்க, இப்போ வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணி இந்த வந்துட்டு கையிலேயே அழுங்காமல் எடுக்கணும். இது கொஞ்சம் ரிஸ்கியான இதுதான், கையில் சூடுபடாமல் அழுங்காமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்து நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கோம்ல, அது மேலே போட்டுருங்க. இங்கே பாருங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம்ல, அது மேலே இப்படி போட்டுருங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும் கீழே. பாருங்க எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த ஷீட்டு. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஷீட்டையும் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த ஷீட் எடுத்து மேலே போடும்போது மேலே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இது மேலேயும் நல்லா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தூவி வச்சுடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இதை தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு இப்போ திருப்பியும் அடுத்த கரண்டி மாவை விட்டு நம்ம திருப்பி அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம்.
மாதிரி சுத்திட்டு எக்ஸஸா இருக்கிற மாவை வெளியில எடுத்துடுங்க. திருப்பி அந்த மாவுலயே நீங்க ஊத்திக்கலாம். இந்த ஓரத்தை லைட்டா இப்படி கிளீன் பண்ணிடுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்து இப்போ இது இப்படியே வேகட்டும் மீடியம் ஹீட்ல. இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி லிஃப்ட் பண்ணி விடுங்க. லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கை வச்சு அழுங்காம எடுத்துடலாம். கையில எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இது பாருங்க இப்படி அழுங்காம இப்படி எடுக்க வரும். எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் தடவி வச்சிருக்கோம்ல அது மேல போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் தடவி வச்சிருக்கோம்ல அதே ஷீட் மேலேயே அதை போட்டிருக்கேன் நான் மறுபடியும். இப்போ இது மேல திருப்பவும் கார்ன்ஃப்ளவர் அப்ளை பண்ணி வச்சிட போறோம். இப்போ இதுக்கு மேல மறுபடியும் நம்ம கார்ன்ஃப்ளவர் தூவி வச்சிடலாம். பாருங்க நல்லா கார்ன்ஃப்ளவர் தூவிக்கணும், இல்லைன்னா இது வந்துட்டு ஒட்டிக்கும் அந்த பழைய ஷீட் மேல. பாருங்க இது கீழேயும் ஒட்டலை, நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சிருக்கிறதுனால. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்துட்டு எல்லா ஷீட்டும் ரெடி பண்ணிக்க போறோம். நம்ம மொத்தம் 6 பப் செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 12 ஷீட் வேணும். நான் 2 ஷீட் வச்சு நம்ம மடிக்க போறோம். இங்க பாருங்க இதுதான் நம்ம ரெடி பண்ண ஷீட்டு. பாருங்க எவ்வளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சிருக்கோம். இந்த அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டீங்கன்னா தான் ஒட்டாம இருக்கும். இங்க பாருங்க அப்பதான் இந்த மாதிரி தனித்தனியா நீங்க எடுக்க முடியும். ஷீட் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டாலும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 2 ஷீட்டு நம்ம வச்சு நம்ம பப் செய்ய போறோம். ஒரு ஷீட் இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா பப்ஸ்ல லேஸ் வேணும்ல, அதுக்காக வேண்டி. இந்த ஷீட் சைடு தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ஆனால் ஒரு ஷீட் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறமேட்டு ஈஸியாக வரும் உங்களுக்கு. கையில் எடுக்கிறத விட அப்படியே பேனை தலையில் திருப்பிட்டு அழுங்காமல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். நான் அப்படி தான் எடுத்தேன். அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல கரெக்டாக கேமராவில். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த மசாலாலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் சென்டரில் வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு அரை முட்டை வச்சிருங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மசாலா வச்சிடலாம். இது வந்துட்டு மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கோம் பசை மாதிரி. இதை நம்ம ஒட்டுறதுக்காக இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 4 மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு மேலே மடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு மைதா மாவு தடவிக்கோங்க. நான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும், அதுக்காக. அதே மாதிரி இந்த சைடும் தடவி விட்டுருங்க. இதை இப்படி ஒட்டிடலாம், ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லா பப்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் ஆயில். இப்போ வந்துட்டு நான் அந்த முட்டை பப்ஸை வந்துட்டு இப்படி நம்ம திருப்பி தலைகீழா சைடில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ஃபோர்க் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி அழுங்காமல் டேர்ன் பண்ணி விடுங்க. ரெண்டு சைடும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் கிறிஸ்பியாக. இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பப்ஸ் இது நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. பாருங்க நம்மளோட ஹோம் மேட் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பப்ஸை நம்ம வெட்டி பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு, வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்க நம்மளோட எக் பப்ஸ் சூப்பர் கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்துட்டு நல்லா சுட சுட சாப்பிட்ருங்க, அப்பதான் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் செஞ்ச எக் பப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.